இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஆல் இன் ஒன் சட்னியில் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட பேர் பொட்டுக்கடலை மசாலா சட்னி. ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். சிம்பிளான மசாலாங்க, ஒன்றுமே கிடையாது. வெறும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கணும். இந்த டைமில் இதோட ரெசிப்பியோட ஹீரோவே பொட்டுக்கடலை தாங்க. அந்த பொட்டுக்கடலை என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதை நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிறீங்களோ அரைச்சிக்கலாம். இப்போது நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு. ஏன்னா இது டைரெக்டாக குழம்பு சேர்த்துனா கட்டி ஆகிடும். அதனால் தனியாக மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அந்த பொட்டுக்கடலை தண்ணியை சேர்த்துட்டு கூடவே ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்க உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா திக்காகும். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கனால. இப்போ நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான பொட்டுக்கடலை மசாலா சட்னி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.